வணக்கம். இந்த பதிவு என்னன்னா, இதுவும் ஒரு முக்கியமான பதிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம நெறைய Google Pay, PhonePe இந்த மாரிலாம் வந்து ஆப்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஆப்ல நம்ம வந்து பில் பேமெண்ட் பண்ணியிருப்போம். அதுபோக கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் வேற எதுவுல பார்த்துருப்போம். இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நீங்க Google Pay, PhonePeலாம் நீ பார்க்க முடியாது. அதனால வந்து டான்ஜெட்கோவிலேருந்தே ஒரு மொபைல் ஆப் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டுலயும் இருக்கு, iOSலயும் இருக்கு. நீங்க எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதில வந்து Google Pay, PhonePeல வந்து பேமெண்ட் போமாட்டேங்குது. அ திரும்ப ரிட்டர்ன் வந்துடுது. அந்த மாரி பிரச்சனைலாம் இதில இருக்காது. ஏன்னா இது டான்ஜெட்கோட அஃபிஷியல் ஆப். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கங்க. இதோட இதோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதையும் பார்த்துங்க. நம்ம சேனல்ல புதுசா யாருன்னா இப்ப தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட மத்த வீடியோக்களும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்த வீடியோக்கும் லைக்கும் குடுங்க. சரி, இது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நானு சொல்றேன். அத நீங்க வந்து பார்த்து, நீங்க வந்து தாராளமா வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். பேமெண்ட் எல்லாம் வந்து இதிலேயே குடுங்க. இதில பண்ணீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு டைரக்ட்டா டான்ஜெட்கோ அதான் ஈபிக்கே வந்து ஈபி அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா போயிரும். அதனால வந்து இந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கங்க. பிற்காலத்தில உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பணம் கட்டுறது எல்லாமே இதில கட்டலாம். அப்டேட் குடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு. சரி. இது வந்து டான்ஜெட்கோ மொபைல் ஆப். இது என்னன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க லிங்க் குடுத்த உடனே உங்களுக்கு Google Play Storeல போயிடும். Google Play Storeல போன உடனே நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து குடுக்கணும். இன்ஸ்டால் குடுத்த உடனே டவுன்லோட் ஆயிடும். சரி. இது வந்து என்னன்னா, Play Storeல நீங்க டவுன்லோட் பண்ண உடனே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம், அது ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால்ன்னு குடுத்துரும். இந்த மேனுவல் இது உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா, இந்த மேனுவலோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா. இதில முக்கியமா வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஜன் கோடு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கணும். மொபைல் நம்பர் இருக்கணும். பெர்மனன்ட் மொபைல் நம்பர். இபியா கூட நீங்க இணைச்சிருக்கிற அந்த மொபைல் நம்பர் வச்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகும். கரெக்ட்டா ஓடிபி வரும். சரிங்களா? இத டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன்னு காட்டும். இந்த ஓப்பன் குடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாரி வரும். ஃபோன் கால அலோ பண்ணணுமான்னு கேட்கும். அலோ குடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீடியா வந்து அலோ பண்ணணுமான்னு கேட்கும். அதுவும் வந்து அலோ குடுத்துங்க. செகண்ட் ஆப்ஷன். 3வது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதில வந்து நீங்க வந்து அப்படியே போட்டீங்கன்னா வராது. அதுக்கு என்ன சைன் அப்ன்னு குடுத்து, அது உங்களுடைய டீட்டெயில் என்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்டர் யுவர் கன்சியூமர் நம்பர்ன்னுது. என்டர் யுவர் கன்சியூமர் நம்பர். இந்த கன்சியூமர் நம்பருக்கு முன்னாடியே 02ன்னு போட்டு, உங்களுடைய அந்த 9 எண்ணோ, 12 எண்ணமோ எத்தனை வருதோ அத அப்படியே முழுசா கேப் விடாம போட்டுங்க. உங்களுடைய ரீஜன் எண் என்னவோ, அந்த ரீஜன் எண்ண போட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய முழு மின் இணைப்பை வந்து நீங்க இதில வந்து போடணும். ரீஜன் கோடு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, ரீஜன் கோடு பத்தியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரீஜன் கோடு எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவ போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் குடுக்குறேன். அதில போய் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில போடுங்க. இது பாருங்க. இப்ப இதில வந்து எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. இப்ப இந்த 02ங்கிறது தான் ரீஜன் கோடு. 02 வந்து 01, 02 வந்து சென்னை. அது மாரி 02ங்கிறது தான் வந்து ரீஜன் கோடு. அதுக்கப்புறம் இருக்கிறது 3 நம்பர் உங்க செக்ஷன் கோடு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இன்னொரு 3 நம்பர் ஊரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா இருக்கிறது தான் உங்களுடைய சர்வீஸ் நம்பர். இந்த மாரி தான் வரும். இது மாரி முழு எண்ணும் வந்து நீங்க கேப் விடாம போட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களுடைய பேரு, அட்ரஸு அது லைவ்ல இருக்கா, டீசல் இருக்கான்னு காமிக்கும். அது சரியா இருந்ததுன்னா கன்ஃபார்ம் குடுத்துருங்க. கன்ஃபார்ம் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்வேர்டும் அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு வந்து குடுத்துங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற டிஜிட்டோ இல்ல எதனா ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க கரெக்ட்டா செட் பண்ணிக்கங்க. அடுத்து மெயில் ஐடி போட்டுங்க. அந்த மின் இணைப்பில குடுத்துருக்கிற அந்த மொபைல் நம்பர இங்க போட்டு ரிஜிஸ்டர்ன்னு குடுத்துருங்க. ரிஜிஸ்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டுக்குள்ள போயிடுங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டுக்குள்ள போனோனே உங்களுக்கு பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். 4 பின் நம்பர் வந்து அதான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாரிக்கு வந்து
4 டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்லும். அந்த 4 டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்து மீது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் பேஜ். குயிக் பே, மை பில்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். எவ்வளோ பில் கட்டணும் என்ன இது அந்த அந்த டீட்டெயில் பார்த்துக்கலாம். அப்புறம் மை கன்சியூமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் எதனா ஆட் பண்ணி வச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் பில்ஸ் இருக்குது. உங்களுடைய டிரான்சாக்ஷன் இதோல் எவ்வளோ கட்டினீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் பில் பே பண்ணுறதோ இதுவோ எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள். மற்றும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.